எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுவுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கப்பட்ட பின்பு சிலுவையை சுமந்து எருசலேம் வீதிகளில் நடந்து வரும்பொழுது, இதோ அவருடைய சிலுவையை சுமப்பதற்காக சிரேனா ஊரானாகிய சீமோன் என்கின்ற ஒருவனை பிடித்து ஆண்டவர் சுமந்து வந்த சிலுவையை அவன் மேல் சுமத்தி அவனை சிலுவையை சுமக்கும்படி போர் செய்வர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த நேரத்தில் தான் திரளான கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகின்றனர். பெண்களும் அவளுக்கு பின் சென்றார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு அவர்களை நோக்கி, எருசலேம் குமார்த்திகளே, நீங்கள் எனக்காகவும் அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுவுங்கள். இதோ மலடிகள் பாக்கியவதி என்று, பிள்ளை பெறாத கர்ப்பங்கள் பாக்கியம் உள்ளது என்று சொல்லப்படும் காலம் வரும். இதோ அந்த காலம் இப்பொழுது வந்துவிட்டது. இந்த வேத பகுதி லூக்கா 23ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களில் நாம் வாசிப்போம். நாம் அதிகமாக இந்த வேத பகுதியை சிந்திக்காமல் இருந்திருக்கின்றோம். ஆனால் இன்றைய நாளில் மிகவும் முக்கியமான தேவ வார்த்தையை உங்களுடன் பகிர்ந்து கொள்க விரும்புகிறேன். அதிகமாக யாரும் சிந்திக்க மறந்த இந்த வேத பகுதியை இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க தியானிக்க கடமைப்பட்டுள்ளோம். ஏன் நமக்காக அழ வேண்டும், ஏன் உங்கள் பிள்ளைகளுக்காக அழ வேண்டும் என்பதை நாம் தியானிக்க கடமைப்பட்டு உள்ளோம். இதோ மலடிகள் பாக்கியம் உள்ளவர்கள் என்று சொல்லக்கூடிய நாட்கள் வரும் என்று அவர் கூறிய அதே நாட்கள் இதோ இப்பொழுது வந்துவிட்டது. எத்தனையோ பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை குறித்து வேதனையிலும் மனபாரத்திலும் உள்ளனர். பிள்ளைகளின் சிந்தனையால் வியாதிப்பட்டவர்களும் உண்டு. பிள்ளைகளினுடைய செயல்பாடுகள் அவருடைய மூர்க்கங்களால் மிகவும் பாதிக்கப்பட்டு இதோ பிள்ளை பெறாதவர்களை பார்த்து அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகின்ற ஒரு மன வருத்தமான சூழ்நிலை இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கிறது. அவர்கள் பிள்ளை பெறாதவர்கள் குறித்து அவர்கள் பரவாயில்லை என்று சொல்லுகின்ற நாட்கள் இருக்கிறது. மலடிகள் பாக்கியவதி என்று கூறுகின்ற அந்த ஆண்டவரின் வார்த்தை இப்பொழுது நிறைவேறி வருகிறது. இது ஒரு புறம் இருக்கட்டும். இதோ சிலுவையை சுமந்து அந்த வேளையிலே நீங்கள் எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுவுங்கள் என்று ஆண்டவர் கூறிய இந்த வார்த்தை எவ்வளவு ஆழமானவைகள், அதன் அர்த்தங்கள் எவ்வளவு பயத்தை நமக்கு தரக்கூடியது என்று சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது நாம் வாழுகின்ற இந்த காலம் கொடுமையான காலம். அந்த காலத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழ வேண்டிய சூழ்நிலையை குறித்து இப்பொழுது நாம் பார்ப்போம். உங்கள் பிள்ளைகளை குறித்து, அவருடைய சூழ்நிலையை குறித்து, அவருடைய வாழ்க்கையை குறித்து, அவருடைய எதிர்காலத்தை குறித்து, அவர்களை வளர்க்க வேண்டிய நிலைகளை குறித்து, பிள்ளைகளின் பாதுகாப்பை குறித்து நாம் இப்பொழுது கண்ணீர் சிந்த வேண்டிய நிலையில், அவருடைய பாதுகாப்புக்காக கண்ணீர் சிந்தி தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டிய நிலையில் நாம் உள்ளோம். இதோ ஏராளமான கெட்ட நண்பர்களுடைய சாவகாசம் இன்று அதிகமாய் நடைபெற்று கொண்டு வருகிறது. இதிலிருந்து, அந்த கெட்ட பழக்க வழக்குகளிலிருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும். அவர்களை எந்த தீங்கும் நெருங்காதபடி இச்சையான பாவமான காரியங்கள் அவர்களை நெருங்கக்கூடாது என்று நாம் மிகவும் கருத்தாய் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றோம். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் வளர்ந்து வாலிப வயதை அடைந்து விட்டார்கள் என்றால் அவருடைய திருமண வாழ்வில் அவர்களுக்கு சரியான துணை வேண்டும் என்பதை குறித்து நாம் கவலை கொள்ள வேண்டும். அவர்களுக்கு சரியான நபர்கள் வாழ்க்கை துணையாக அமைய வேண்டும் என்பதை குறித்து நாம் அதிக பாரத்தோடு ஜெபிக்க கடமைப்பட்டுள்ளோம். ஒருவேளை அவர்களே தவறான நபர்களை அவர்கள் தெரிந்து கொண்டு விட்டால், அதன் மூலியமாய் அவர்கள் திருமண பந்தங்கள் ஏற்படுமானால், அந்த தவறான நட்பின் மூலியமாய் அல்லது அந்த திருமண பந்தத்தின் மூலியமாய் வாழ்விலே மிகவும் கஷ்டப்படுவது அவர்கள் மட்டுமல்ல, அவர்களோடு கூட சேர்ந்து நீங்களும் நானும் தான். இதோ இந்த திருமண பந்தம் என்பது இதோ இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று, இந்த காரியங்கள் தேவன் நிச்சயித்து தர வேண்டும், தேவன் ஏற்படுத்தி தர வேண்டும். அவர்களுக்கு ஏற்ற துணையை கர்த்தரே தெரிந்து தர வேண்டும் என்று அவருடைய சமூகத்தில் நீங்கள் நிற்க வேண்டும். பிள்ளைகளை வளர்த்த வேண்டிய விதத்தில் வளர்த்த தேவையான ஞானத்தை பெற தேவ சமூகத்திலே நாம்
காத்திருக்க வேண்டும். இன்றைக்கு பிள்ளைகள் முரட்டாட்டமான சிந்தனைகள், மூர்க்கமான செயல்கள் நிறைந்தவர்களாய் உள்ளனர். தாங்கள் சொல்லுவதுதான் சரி, தாங்கள் செய்வதுதான் சரி என்றும் பிடிவாதமானவர்களாய், யாரையும் அனுசரித்து செல்ல முடியாதவர்களாய், கீழ்ப்படியாதவர்களாய், யாருக்கும் அடங்காதவர்களாய் இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, சிறு பிள்ளைகள் அவருடைய மூர்க்கமான குணங்கள் இந்த சிறு பிராயத்திலே பயங்கரமாய் இருக்கின்றது. அதற்காக அந்த பிள்ளைகள் நல்ல ஒழுக்கத்தில் வளர வேண்டும் என்று அந்த சிறு பிராயம் முதலே அவர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டும் அல்லாது அந்த பிள்ளைகள் வாலிப வயதை எட்டுவதற்கு முன்பே கூட அவருடைய எதிர்காலத்தை குறித்து பாரத்தோடு ஜெபிக்க நாம் கடமைப்பட்டுள்ளோம். சிறு பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், வாலிபர்கள், அவர்களின் செயல்கள், பேச்சுகள் இவற்றை சமூக ஊடகங்களின் வாயிலாக பார்க்கும்போது மிகவும் பயங்கரமாகவும் பயமாகவும் உள்ளது. இந்த வாலிப பிள்ளைகள் தங்களுடைய எதை நோக்கி இவர்கள் செல்லுகிறார்கள் என்று நாம் பயத்தோடு சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். இந்த சமூகம் எதை நோக்கி அவர்களை அழைத்து செல்லுகிறது என்று நாம் சற்று கவலைக்குரிய காரியமாய் நினைக்க வேண்டும். துணிகரமான பாவங்கள், அநியாயமான காரியங்கள், ரவுடித்தனங்கள், கழகங்கள், கலவரங்கள், வன்முறைகள் இவற்றை ஆதரித்து அதன் வழியில் இந்த வாலிப பிள்ளைகளை வழிநடத்தி செல்கின்றவர்கள் இருக்கிறார்கள். வாலிப பிள்ளைகள் இப்பொழுது முரட்டாட்டமான சிந்தனையோடும் ரவுடித்தனங்களோடும் வன்முறை கலாச்சாரத்தில் கையில் எடுப்பவர்களாகவும் இன்று நிறைந்திருக்கிறார்கள். அது மட்டும் அல்லாது சொல்வதற்கே மிகவும் வேதனையான காரியங்கள். பெண் பிள்ளைகள் தங்கள் சுபாவ குணங்களை மறந்தவர்களாய் இருக்கின்றார்கள். பெண் பிள்ளைகள், அதுவும் பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் கூட போதைப் பொருள்களுக்கு அடிமையாகி மது அருந்துவது நாகரீகம் என்று கருதி சாலையிலும் பேருந்துகளிலும் மது அருந்துவது மட்டுமல்லாமல் போதைக்கு தள்ளாடி வழியில் கிடப்பதையும் அதன் மூலியமாய் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் சமூக ஊடகங்களை பார்க்கும்போது மிகவும் 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 மனம் பாதிக்கப்படுகின்றது. இதுபோல இந்த வாலிப பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் எல்லாம் சீரழிந்து கொண்டு இருக்கிறார்களே, அவர்களை சீரழித்து கொண்டு இந்த சமுதாயம் இருக்கிறதே என்று வேதனையில் நாம் இருக்கின்றோம். இது போன்ற சூழ்நிலையில் உங்கள் பிள்ளைகள் விலைக்கு பாதுகாக்கப்பட வேண்டும். இது மட்டுமல்லாது, இப்பொழுது உங்கள் பிள்ளைகள், உங்கள் குழந்தைகள் வீட்டை விட்டு வெளியே சென்றால் அவர்கள் பத்திரமாய் வீடு வர வேண்டும். அதற்காக அவருடைய பாதுகாப்புக்காக நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய சூழ்நிலை ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையாக உள்ளது. பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக அதிக பாரத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டிய கடமையில் உள்ளோம். பல்வேறு காரணங்களுக்காக இந்த பிள்ளைகள் கடத்தப்படுவதை ஒவ்வொரு நாளும் செய்திகளிலே நாம் பார்க்கின்றோம். ஒரு ஆண்டுக்கு இந்திய தேசத்தில் எத்தனை ஆயிரம் குழந்தைகள் கடத்தப்படுவதை அறிந்து இருக்கிறோம். ஆஸ்பத்திரியிலே கூட குழந்தைகள் கடத்துவதை நாம் அறிந்து செய்தித்தாள்களிலும் ஊடகங்களிலும் காண்கின்றோம். பெண் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் தவறான காரியங்களுக்கு உட்புகுத்தத்தக்கதாக, பாவ காரியங்களுக்கு உட்புகுத்தப்படத்தக்கதாக கடத்தப்படுவதை நாம் அறிந்திருக்கிறோம். குறிப்பாக பெண் பிள்ளைகள் மற்றவர்களை நம்பி ஏமாந்து தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொள்வதை அறிந்திருக்கிறோம். எனவே இதற்காக நமக்காகவும், நம்முடைய பிள்ளைகளுக்காகவும், மற்றவருடைய குழந்தைகளுக்காகவும், அனைத்து குழந்தைகளுக்காகவும் பாரத்தோடு நாம் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம். இது மட்டும் அல்லாமல், ஒருபுறம் வேசித்தனத்தின் ஆவி, தற்கொலையை தூண்டுகிற ஆவி, தாறுமாறான சிந்தனைகளை தூண்டுகிற ஆவி, அசுத்த ஆவிகளின் தாக்கம் உங்கள் பிள்ளைகளை அணுகாதபடி அவருடைய பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டுள்ளோம். இது மட்டுமல்லாது, தவறான போதனைகள் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே நிலவி வருகிறது. இதிலிருந்து கள்ள போதனைகளுக்கு விலக்கி பாதுகாக்கப்பட வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள், வேதனைகள், பிள்ளைகளை குறித்த பாரங்கள், இவைகளெல்லாம் தேவ சமூகத்தில் சொல்லி சொல்லி அழுது ஜெபிக்க வேண்டிய சூழ்நிலையில் இன்று நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இதோ பிள்ளைகளை குறித்த பாரத்தால் மனம் நொந்து சோர்ந்து
என்ன செய்வதென்று தெரியாதபடி அமர்ந்திருப்போமானால், இதோ அவர்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக மட்டுமல்ல, மற்றவருடைய குழந்தைகள், இந்த வாலிப சமுதாயத்திற்காக, சிறு பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு குழந்தைகளுக்காக நாம் கதறி ஜெபிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உள்ளது. ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள். அப்பொழுது உங்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். நாம் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்ல வேண்டும், அறிவுரை கூற வேண்டும். ஆனால் அதனால் மாற்றம் வந்துவிடாது. விதைக்கிற நாளும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனும் அல்ல, விளையச் செய்கிறவர் கர்த்தரே. எனவே ஜெபத்தை நாம் இடைவிடாது அவருடைய சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வில் மாற்றத்தை காணவும், உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல குணம் கிடைக்கவும், பொறுமைசாலியாக உருவாகவும் நாம் தேவ சமூகத்திலே கண்ணீர் விட வேண்டும். உங்கள் முழங்கால்களை தேவ சமூகத்திலே நாம் முடக்கும் பொழுது, தேவனோடு அதிகமான நேரத்தை நாம் செலவிடும் போது, இதோ உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும் என்று ஏசாயா 54:13 கூறுகிறது. எனவே நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றால் நாம் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். பல பாவமான காரியங்கள், துன்மார்க்கமான காரியங்கள், இவற்றில் ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் பிடிக்கப்பட்டிருந்தால், இதோ வேதம் சொல்லுகிறது, பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுகளோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன் என்று ஏசாயா 49:25 கூறுகிறது. எனவே பிரியமான தேவ ஜனமே, இதோ இந்த வார்த்தையின்படி தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளை அவர் ரட்சித்து கொள்ள வல்லவராயிருக்கிறார். இதோ உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று சங்கீதம் 147:12 கூறுகிறது. எனவே ஒரு தீங்கு பொல்லாப்பு உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நெருங்காதபடி அவர் வாசல்களின் தாழ்பாலை பலப்படுத்த வல்லவராயிருக்கிறார். எனவே தேவ சமூகத்தில் நாம் காத்திருப்போம். இதோ பிலிப்பியர் 4:6 கூறுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் ஸ்தோத்திரத்தோடைய தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று கூறுகிற பிரகாரம் நம்முடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் தேவனுக்கு நாம் தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனால் இதோ வேதம் கூறுகிறது, கர்த்தர் நகரத்தை காவாவிட்டால் காவலாளி விழித்திருக்கிறது விருதா என்ற வார்த்தையின்படி இதோ கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் பாதுகாப்பு கட்டளையிட வென்றால் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. எனவே கர்த்தருடைய பாதுகாப்புக்காக நாம் அவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று 1 பேதுரு 5:7 கூறுகிறபடி நாம் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நமக்காகவும் நமது பிள்ளைகளுக்காகவும் மன்றாடுகிறோம். நம்மை பிள்ளைகளுடைய நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக, மற்ற பெண் பிள்ளைகளுக்காக, குழந்தைகளுக்காக அனைவருக்குமாய் சேர்ந்து இந்த சமூகத்திற்காக நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அவருடைய பாதுகாப்புக்காக, நல்ல குணங்களில் வாழ வளர, சகிப்புத்தன்மை உடையவர்களாய் வளர, எதிர்காலத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பாராக. நாங்களும் ஒவ்வொரு நாளும் வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் யாவருக்காகவும் ஜெபிக்கிறோம். இறை ஆசீர்வாதம் உங்களோடு தொடர்ந்து இருப்பதாக. இதோ சங்கீதம் 128 சொன்னது போல உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றி ஒளியும் மர கன்றுகள் போல இருக்கத்தக்கதாக தேவன் கிருபை பாராட்டுவாராக. இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய காட்சிஷன் டிவி சேனலில் நீங்கள் இணைந்திருங்கள். இதோ பிள்ளைகளுக்காக தொடர்ந்து வருகிற பாரத்தோடு ஜெபத்தை நீங்கள் பங்கு பெற வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன், ஆமேன்.